ஹாய் அமீஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் எதுவுமே அக்கா புருஷன் வித் அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங்கோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துருவாங்க, அப்போ தான் இந்த பாட்டிலேருந்து பார்த்தா புரியும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஆயிருக்குன்னா, உங்கள் அக்கா ஓடி போயிருப்பா. அப்புறம் வந்துட்டு ஜேகேயோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்திருக்கும், இப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு முக்கியமான ஈவெண்ட் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஸோ ஜேகே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி இருக்கான். இந்த பக்கம் உங்கள் அம்மா அப்பா கரெக்டாக யோசித்து லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அவங்கள வந்துட்டு இந்த இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்து ஜேகேக்கு கட்டி வச்சிடலாம் அப்படின்னா, அவங்க பொண்ணு பண்ண தப்புக்கு அவங்க தானே ஏதாச்சும் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ஜேகே கிட்டே போய் பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட எதுவும் கேட்கல, ஜேகே கிட்டே போய் பேசுகிறாங்க. அப்படின்னா பேசுகிறாங்க மீன்ஸ் அப்படி ஜேகேன்னு கூப்பிட்டுட்டு அப்படி தயங்கி நிற்கிறாங்க. அவங்கள பார்க்குறாங்க, ஜேகே பார்க்குறாங்க, அப்படி தயங்கி நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு, என்னை இப்போது நான் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணி ஆக்கணும். அது எப்படி இல்லை எனக்கு புரியலை. இல்லை மாப்பிள்ளை, இப்போது நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து தான் நாங்கள் அப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இப்படி தான் அவங்க பொண்ணுக்கும் நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணி சொல்லிவிட்டு கட்டி வச்சிங்க. இப்போது இப்படி ஆயிடுச்சுல, ஸோ இந்த பொண்ணையும் இப்படி ஆகிடலான்னு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ நீங்கள் வந்துட்டு அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு ஷாக்கில் வந்துட்டு அங்கே பார்க்குறீங்க, என்ன வச்சு என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு இல்லை இப்போதைக்கு வேறு வழி இல்லை, உங்களுக்கு வேறு நாளைக்கு ஈவெண்ட் வேறு போகணும். ஸோ அது உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்கள் கம்பெனி வந்துட்டு பாதி லைஃப்னால் மீதி லைஃப் என்னோடய பொண்ணு அந்த மாதிரி. ஸோ உங்கள் கம்பெனியாவது காப்பாற்றிக்கணுன்றது தான் நாங்கள் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு பண்ணோம் அப்படின்னு. அப்போ ஜேகே வந்துட்டு உங்ககிட்ட தான் கேட்குறான், உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதாவது எனக்கு நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டு போகணும் இல்லையா? ஸோ உங்கள் அக்கா வேறு இல்லாததுனால நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணி உன்னை என்னோடய ஒய்ஃபாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க ஷாக்கோட, என்னது அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு உங்களை தனியாக கூப்பிட்டுட்டு வந்து எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க சுச்சுவேஷன்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து தப்புன்னு படுது. அதாவது அக்காளோட ஹஸ்பண்ட், அதுவும் அவங்க டைவர்ஸ் வேறு வாங்கலையா? ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து இல்லைம்மா அது எப்படிம்மா சரியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பாயிண்ட்டாக பேச வரும்போது உங்கள் அப்பா அம்மா, நீ மட்டும் இந்த மேரேஜ் பண்ணிக்கலைன்னா எங்களை நீ அப்புறம் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம். அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருந்தில்ல ஒத்தி அவளும் இல்லை, ஸோ அப்பா அம்மான்னு கூப்பிட்றதுக்கு நாங்களும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் ஓகேன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஜேகிட்டையும் போய் சொல்கிறீங்க, இல்லை எனக்கு வந்துட்டு ஃபுல் சம்மதம் அப்படின்னு. ஸோ வந்துட்டு வேறு என்ன பண்ணுறது, அப்போது எனக்கும் சம்மதம் அப்படின்ற மாதிரி அவனை அந்த சுச்சுவேஷனில் தானே இருக்கான். ஸோ அவனும் ஓகே சொல்லிட்டான். ஸோ வந்துட்டு அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு ஏதோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா ப்ளஸ் ஜேகேயோட அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்துட்டு கொண்டு போகிறாங்க. வந்துட்டு இப்போது நீங்கள் ஜேகே மட்டும்தான் இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு அந்த சோஃபாவில் இருக்கா, நீங்கள் வந்துட்டு அவனோட கரெக்டாக நேராக ஆப்போசிட்டில் இருக்கிற சோஃபாவில் இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சோஃபாவில் வந்துட்டு தலையை வந்துட்டு பின்னாடி சாய்ச்சிட்டு அப்படி கையை அப்படி தூக்கி அப்படி தலையில் அப்படி வச்சுட்டு அப்படி இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் தெரியுது. பட் அது ஸ்மைலாக இல்லை சோகமா அப்படின்னு எதுவும் தெரில. அப்போ வந்துட்டு அவன் அப்படி அவங்கள பார்த்துட்ருக்கோம். உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகிறாங்க இல்லையா? அதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கும் ஜேகேக்கும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜேகே வந்து கேட்குறான், எதுக்கு அப்படின்ற மாதிரி. இல்லை இப்போது அதாவது உங்கள் கம்பெனியில் வந்துட்டு தெரியாது, நீங்கள் வந்துட்டு கிம் ஃபேமிலியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, பட் பொண்ணு யாருன்னு தெரியாது. ஸோ என்னோடய பொண்ணும் கிம் அவங்களோட 2வது பொண்ணு தான். ஸோ நீங்கள் வந்து போகும்போது யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. பட் அதே இடத்துல வந்துட்டு இப்போது எங்கள் பொண்ணை நெக்ஸ்ட் இப்போது மேரேஜ் பண்ணி வைக்கணுன்னா எப்படியும் ஒரு பையனை பார்ப்போம். ஸோ அவன் வந்துட்டு எப்படியும் ஏதாவது ஒரு கம்பெனியில் லிங்காக இருப்பான். ஸோ எங்கள் பொண்ணோட ஃபோட்டோவோ இல்லை எங்கள் பொண்ணு வந்துட்டு அந்த பையனை பார்க்க போகும்போதோ எப்படியோ யாருக்காச்சும் தெரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பெரிய பிஸ்னஸில் இருக்கீங்க. அது வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க இல்லையா, இல்லை இவங்க வந்து ஜேகேவோட ஒய்ஃப் ஆச்சு, இவங்க எப்படி இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்னோடய பொண்ணை அஃபெக்ட் பண்ணலாம், இல்லைனா உங்களே அஃபெக்ட் பண்ணலாம். அதுக்கு தான் இப்படி ஒரு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் லீகலாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான்
ரெடி பண்ணேன் அப்படின்னு. அப்போ ஜிகேயும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுறோம். உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி உங்கள் அப்பா வந்துட்டு பார்த்துட்டு, எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் கிடையாது, அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கையெழுத்து போட்டுடுறீங்க. கரெக்டாக நீங்கள் கையெழுத்து போட்டதும் ஜேகே கிட்டே இன்னொரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க உங்கள் அப்பா. அதாவது டைவர்ஸ் நோட்டீஸ் மாதிரி. இப்போது உங்களை மேரேஜ் பண்ணுறேன்னா உங்கள் அக்காவை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகேயும் எதுவும் யோசிக்காமல் சைன் பண்ணிடுறான். டைவர்ஸ் தானே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிடுறான். ஸோ இப்படி அவனும் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போக இருக்கும்போது அவனுக்கு கால் வருது. யார்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பார்க்கும்போது, ஹலோ ஜேகே சார், நான் வந்துட்டு உங்கள் அசிஸ்டன்ட் பேசுகிறேன். என்ன விஷயம்? இல்லை சார், நீங்கள் வந்துட்டு ஈவெண்ட் அட்டன் பண்ணதாக இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு சாட்டர்டே வந்துட்டு மாற்றி வச்சுட்டாங்க. ஏதோ அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதான் ஃபோன் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு திரும்பி பார்த்து, நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணோட மேரேஜை லீகலாக பண்ணணும் தானே நினச்சிங்க, அப்புறம் இப்படி வெறும் டாக்குமெண்ட்டில் முடிஞ்சா? அந்த ஈவெண்ட் வந்துட்டு சனிக்கிழமை தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி புதன் ஆயிடுச்சு, வேளன் வெள்ளி. அந்த 2 டேஸில் ஏதாச்சும் ஒரு நாள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட நாள் எல்லாேருக்கும் கூப்பிட்டு பெரிய மேரேஜாகவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நீங்கள் வந்துட்டு எதுவுமே பேசாமல் உங்கள் அம்மா அப்பா கூட வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படி ஒரு சோகத்துலேயே உங்கள் ரூமில் போய் கதவை லாக் பண்ணும்போது உங்கள் அப்பா தான் வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லைடாம்மா, இது எல்லாமே நம்ம ஃபேமிலியில் உள்ள பிரச்சனை தான். ஸோ அதான் எதுக்கு தேர்ட் பர்சன் அஃபெக்ட் ஆகணும்னு தான் இப்படி பண்ணம்மா. அல்லாமல் அவனோட கெடுதலுக்காக நான் எதுவும் பண்ணலை. உன்னோட கெடுதலுக்காக பண்ணால் நான் எப்படி அம்மா பண்ணுவேன்? ஸோ கொஞ்சம் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோமா. அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, நம்ம வேறு டைவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா பிரிஞ்சிடலாம். உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளோட சிச்சுவேஷன் எதுவும் பெருசு இல்லை, அவங்க கம்பெனி, அவங்க மருமகன் அதான் முக்கியம், அதனால தான் இப்படி ஒரு அக்காவோட ஹஸ்பண்டுக்கே நம்மளை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு எல்லாம் கிளியர் பண்ணதும் உங்களுக்கு வந்துட்டு ஓகே இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணி எனக்கு ஓகே தான்ப்பா, நீங்களாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க, எதுவும் பெருசாக எதுவும் ஆக்காமல். ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் உங்கள் கல்யாணம், அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பொண்ணு மேரேஜ் நடந்துன்னு தெரியும், பட் இவர் தான் மாப்பிள்ளை, இப்படி தான் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படி எதுவுமே தெரியாது. ஒரு சிம்பிளான ஒரு மேரேஜ் தான் நடந்திருக்கும். உங்களுக்கு தான் பெருசாக கிராண்டாக நடக்குது. ஸோ மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா மேரேஜுக்கு வந்துட்டு நீங்கள் சாரீ வேர் பண்ணிட்டு வரீங்க. ஜேகே வந்துட்டு அப்படி வந்துட்டு ஏதோ புதுசாக மேரேஜ் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கான். பிகாஸ் அவனோட இது யாருக்குமே தெரியாது இல்லையா, அவனோட கம்பெனியில் யாரையும் விழிக்கல, அவங்க ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அப்படி புதுசாக மேரேஜ் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் இருக்கான். நீங்கள் வந்துட்டு ஒரு ரெட் அண்ட் கோல்டன் கலர் மாதிரி ஒரு சாரீ வேர் பண்ணிட்டு வரீங்க. ஸோ வந்துட்டு அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் மேரேஜ்லாம் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வெட்டிங் நைட் அந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் உங்கள் ரிலேட்டிவ்ஸாக சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்டு, அதாவது உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க, நீ அப்புறட்டே எல்லாம் சேர்ந்து இப்படி உங்களை கலாய்ச்சி அந்த மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தான் தெரியுமே இது வந்துட்டு சும்மா ஒரு இதுக்காக நடந்த மேரேஜ், 2 பேரும் விருப்பப்பட்டெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு. நீங்களும் எதுவுமே காமிக்காமல் உள்ளே போகிறீங்க. உள்ளே போகும்போது ஜேகே வந்துட்டு எப்படின்னா அவன் வந்துட்டு பில்லோவெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் சோஃபா இருக்கும், அவன் சொல்கிறான் நான் இங்கே தூங்குறேன், நீ இங்கேயே தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு தூங்குறான். நீங்கள் வந்துட்டு அவனை பார்த்துட்டு அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்களும் தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, உங்கள் கதை வந்து தட்டுறாங்க. அப்படின்னா 4-5 பேர் இப்படி சேர்ந்து தட்டுற மாதிரி தட்டுறாங்க. அப்போ நீங்களும் எழுச்சி திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி போகும்போது ஜேகே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவான். அப்போ ஜேகே கேட்குறான் எங்கே போகிற அப்படின்னு. இல்லை கதவு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் எப்படின்னா ஏதோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகி, அதாவது நேற்றுக்கு போட்ட சாரி, அதாவது அலுங்காமல் குலுங்காமல் அப்படி இருக்கீங்களா, வந்துட்டு பார்த்துட்டு நீ வந்துட்டு நேற்றுக்கு நைட்டு தூங்காமல் ஏதாச்சும் இருந்தியா? இல்லையா? இல்லை நேற்றுக்கு வந்த மாதிரியே இருக்கே, அதான் கேட்குறேன்.
இதோட நீ அவங்க முன்னாடி போய் நின்னேன்னா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம 2 பேரும் இப்படி ஏதோ ஒரு பேஸில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், எல்லாமே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணல அப்படின்னு. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? இப்போ பாரு இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பின், அதாவது சேரில் பின் இருக்குல்ல, அதை வந்துட்டு எடுத்து அப்படி நீட்டமாக விட்டுட்டு அப்புறம் உங்கள் தலையெல்லாம் குலைச்சிட்டு அப்புறம் உங்கள் பொட்டெல்லாம் அழிச்சிட்டு சரி இப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்களும் எதுவுமே புரியாமல் கதை ஓப்பன் பண்ணுறீங்க. கரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணவும் ஜேகே வந்துட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர மாதிரி வரானா. ஸோ வந்துட்டு எல்லோரும் சரி நாங்கள் போகிறோம், இல்லை நீ முழிச்சிட்டியான்னு பார்க்க தான் கதவு திறந்தோம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு அப்படி போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு எதுவுமே புரியாமல் உங்கள் பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரீங்க. ஸோ எல்லோரும் பேசி சிரிச்சிட்டு அப்படி ரொம்ப இல்லை நல்லா ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பிடிக்கும், அதாவது உங்கள் அம்மா சைடில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவங்க தான் உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியெல்லாம் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் என்ன விசேஷம், என்ன இது இருந்தாலும், என்ன கஷ்டமாக இருந்தாலும், எதெல்லாம் இருந்தாலும் அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு எல்லோரும் போக போக நீங்களும் ஜேகே வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க. உங்கள் அம்மாக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு அந்த மாதிரி. இப்போது நீங்கள் வந்துட்டு ஜேகே வீட்டில் இருக்கீங்க. ஜேகே தான் எல்லா வேலையுமே பார்த்துக்கிறது. அதாவது காலையில் எழுந்து டிஃபன் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரெஸ் துவைக்கிறது, வீடு துவைக்கிறது, எல்லாமே உங்களை வந்துட்டு ஒரு வேலையும் செய்யறதில்ல. பிகாஸ் உங்கள் வீட்டில் வந்துட்டு லிட்டில் பிரின்சஸ் மாதிரிலாம் வளர்த்திருப்பாங்க. அது வந்துட்டு ஜேகேக்கு நல்லாவே தெரியும். அது எப்படின்னா, ஒரு இதில் உங்கள் அக்காவை மேரேஜ் பண்ண அந்த புதுசில் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அதாவது மறு வீடு அழைப்பு அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு எழும்புவீங்க, போய் சாப்பிடுவீங்க, திரும்பியும் தூங்குவீங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆவீங்க, சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கிறத அவன் பார்த்துருக்கான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் அவன் தான் எல்லா வேலையுமே பார்த்துப்பான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக அப்படின்னா கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு அட்வான்டேஜ்லாம் எடுத்துருக்க மாட்டான். ஜஸ்ட் அந்த மாதிரி பேசுகிறதும் கம்மி தான் அந்த மாதிரியெல்லாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அவனை வந்துட்டு லைட்டாக கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஓகேங்களா? வந்துட்டு உங்களுக்காக எல்லாம் பண்ணுறானே அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட எதுவுமே ஆர்கியூமெண்ட் பண்ணவே மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு பயம், ஜேகேனாலே ரொம்ப அரகஞ்சு, அப்புறம் ரொம்ப கோல்டு டைப்பாக. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பயம், நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க. மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவீங்க. அதாவது உங்கள் அக்காவோட புருஷன் அப்படி கூப்பிட்டு பழக்கி மாமான்னு தான் ஏதாச்சும் கேட்குறனாலும் மாமா அப்படி தான் கூப்பிடுவீங்க. ஜேகே வந்துட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஸோ அவனும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுப்பான். அவனுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சோம் எப்படின்னா, அவன் வந்துட்டு இப்போது யாரையாச்சும் ஆர்கியூமெண்ட் பண்ணாலோ திட்டினாலோ ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தையாச்சும் திருப்பி பேசிடுவாங்க. இல்லைனா அவங்ககிட்ட கத்தியே பேசுவாங்க. அவனுக்கு ஃபீலிங்ஸை வந்துட்டு மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அவன் என்ன சொன்னாலுமே ஆமாம் சாமி இல்லைன்னா கேட்டுகிட்டே இருக்கிறது. அப்புறம் ஏதாச்சும் சொன்னால் இல்லை, அவன் ஏதாச்சும் திட்டினாலும் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருக்கிறது, உங்கள் மேலே தான் தப்பு அந்த மாதிரி. அப்படின்னா அவனை வந்துட்டு எதுவுமே திருப்பி பேசாத மாதிரி அவன் பேசுகிறத அப்படி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருப்பீங்களா. ஸோ வந்துட்டு அவனுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் என்னடா நம்ம என்ன சொன்னாலுமே கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாஃப்ட் கார்னரில் வந்து லைட்டாக அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போது அவனுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். அந்த நிலைமையில் என்ன ஆகுதுன்னா, ஜேகேக்கு வந்துட்டு திருப்பியும் என்ன ஆஃபீஸ்லேருந்து பிஸ்னஸ் ட்ரிப் வருது. திருப்பியும் எப்படின்னா ஒரு 2 மந்த்துக்கு பிஸ்னஸ் ட்ரிப்பில் இருந்து ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு இப்போது அன்றைக்கி வந்துட்டு நைட் வந்துட்டு அவனுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. பிகாஸ் இந்த பிஸ்னஸ் ட்ரிப்புன்ற ஒரு விஷயத்தில் தான் உங்கள் அக்காவும் அவன் லவ் பண்ண பையன் கூட போயிருப்பா. ஸோ வந்துட்டு உங்களுக்கும் ஒரு வேளை பிடிக்காம இருந்து நீங்களும் எங்கேயாச்சும் போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்ல பயத்தில் வந்துட்டு உட்காரேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு புரியுது, நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நான் வந்துட்டு எங்கள் அக்கா மாதிரியெல்லாம் போயிடலாம் மாட்டேன் அப்படின்னு. அப்போது வந்து கேட்குறான், எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை அது வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்போது அவன் சொல்கிறான், சரி அப்போது நான் வந்துட்டு உன்னை உங்கள் அம்மா வீட்டிலே விட்டுறேன் அப்படின்னு. இது என் அம்மா வீட்லையா? ஏம்மா என்னாச்சு? அதுவும் பிறந்த வீடு தானே? இல்லை எனக்கு இதுதான் பிறந்த வீடு மாதிரி ஃபீல் ஆகுது. நான் எந்த வேலையுமே பண்ண வேணாம். அங்கேயும் அப்படி தான் இருந்தாலும் ஒரு வேலை ஏதாச்சும் நான் இப்போ காஃபி கேட்டாலோ டிஃபன் கேட்டாலோ தருவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு கேட்காமலே தர்றீங்க, அது வேறு விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டிங்களா, அதாவது ஏதோ அவள் சாப்பிட்றா கொடுக்கணும் அந்த நோக்கத்தில். பட் எங்கள் வீட்டிலலாம் நான் ஒரு தோசை கேட்டேன்னா ஒரு 1000 பறைச்சல் வேண்டி தான் ஒரு தோசை கிடைக்கும். ஆனால் இங்கெல்லாம் சும்மா நான் போய் டேபிள் இருந்தாலே ஏதாச்சும் சாப்பிட கொடுக்குறீங்க அந்த மாதிரி இருக்கா. ஸோ அதான் இங்கேருந்து போகவே மைண்ட் இல்லை அப்படின்னு. ஸோ
ஸோ வந்துட்டு சிரிக்கிறான். சிரிக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நடந்த குட் மெமரி, பேட் மெமரி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறீங்க. அந்த மாதிரி அவனை அப்படி பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க, நான் வந்ததுலேருந்து நானே பேசிகிட்டு இருக்கேன், உன்னோட ஸ்டோரி சொல்லேன் கேட்போம் அப்படின்னு. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படி உன்னோட ஸ்டோரி சொல்லேன் கேட்போம் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் வந்துட்டு ஃபீல் ஆகிட்டான் மீன்ஸ் அவன் கண்ணில் எல்லாம் வந்துட்டு டியர்ஸ் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கேட்குறீங்க, நான் ஏதாச்சும் தப்பாக ஏதாச்சும் கேட்டேனா அப்படின்னு. இல்லை, இது வரைக்கும் எல்லோரும் பேசியிருக்காங்க, ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னது, என்னோடய ஃபீலிங்ஸ் என்னது அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்டது இல்லையா. அதான் நீ வந்து ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்க. ஸோ அதான் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தோல் அப்படி தட்டி கொடுத்துட்டு, சரி உன் ஸ்டோரி சொல்லி கேட்போம் அப்படின்னு. அவன் வந்துட்டு சொல்கிறான், நான் வந்துட்டு சின்னதில் இருக்கும்போதே எங்கள் அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு என்னை நல்லா தான் வளர்த்தாங்க. பட் என்னென்னா நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பட் என்னை வந்துட்டு ஒரு மெஷின் மாதிரி வளர்த்துனாங்க. அது மட்டும்தான். அதாவது ஒரு அன்பாக எப்படி ஒருத்தங்கிட்ட எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி வளர்க்கலை. ஏதோ மிஷின் மாதிரி வேலை பண்ணணும், வேலை பண்ணால் தான் சாப்பாடு இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்னலாம் சொன்னதுனாலே தான் நான் அப்படி வந்து கோல்டு அரகண்டான டைப்பாக மாறிட்டேன். கல்யாணம் கூட நான் பண்ண வேணான்னு தான் இருந்தேன். பட் எங்கள் அப்பா தான் உங்கள் அப்பா கிட்டேருந்து ஏதோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி உங்களை தான், அதாவது உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணி ஆக்கணும் அப்படி சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக சத்தியம் வாங்கிட்டாரு. அதான் நான் வேறு விருப்பமே இல்லாமல் தான் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணேன். ஆனால் போக போக எனக்கு உங்கள் அக்காவை வந்துட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. பட் அவளுக்கு என்ன பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அழும்போது நீங்கள் வந்துட்டு அவன் தோளில் தட்டி கொடுத்தா, அதாவது அவனை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு அவன் என்ன பண்ணான்னா சடனாக வந்துட்டு உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, இல்லை நீயும் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை விட்டு போக தான் போகிற, அதுக்கு இப்படி வேணாமே, நம்ம வந்துட்டு போகும்போல இருக்கலாமே அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அவனை நம்ப வைக்கணும் அப்படி சொல்லிவிட்டு அவனை கிஸ் பண்ணுறீங்களா. அப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், நான் தான் உன்னோட மனைவியாச்சு, ஒய்ஃப் ஆச்சு. ஸோ வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு உன்னை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் இருக்க அந்த தாலியை எடுத்து காமிக்கிறீங்க. பட் வந்துட்டு அவனுக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்குது. பட் அவனோட மனசில் வந்துட்டு லைட்டாக ஒரு ஈவில் குணம் அந்த மாதிரி லைட்டாக அப்படி வந்து போகுது. அவனுக்கு தெரிஞ்சு வருதா இல்லை தெரியாமல் வருதா அப்படின்ற மாதிரி அப்படி லைட்டாக அப்படி காமிச்சிட்டு அவன் வந்துட்டு நல்லவன் மாதிரி எப்படி இருக்கான். ஸோ இப்படியே எல்லாம் பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் உங்களை வந்துட்டு உங்கள் வீட்டில் கொண்டு விட்டுறான். வந்துட்டு உங்கள் அம்மா வீட்டில் உங்கள் அம்மாவும் வந்துட்டு கேட்கும்போது இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவங்களும் சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே வந்துட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. வந்துட்டு உங்களுக்கும் இப்போ ஜிகே வந்துட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்களும் லவ் பண்ணுறீங்க, ஜிகேயும் லவ் பண்ணுறா. அப்படியே வந்துட்டு 2 monthsலாம் ஆகுது. 2 இருபது வரைக்கும் கால்லாம் பேசலை. பிகாஸ் உங்களோட நம்பர் ஜேகே கிட்டே இல்லை, ஜேகே நம்பர் உங்கள் கிட்டே இல்லை. அந்த மாதிரி ஜேகே வந்துட்டு போயிட்டு வந்துட்டான். உங்கள் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வரான். நீங்கள் வந்துட்டு என்னது அப்படின்னா அவனை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்களா. நீங்களும் மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஜேகே மிஸ் பண்ணியிருப்பான். ஸோ வந்துட்டு 2 என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைட்டான ஹக் பண்ணுறீங்க. அங்கேருந்து வந்துட்டு வாசலில் வந்து நீங்கள் இங்கேருந்து ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணி 2 பேரும் வந்துட்டு கிசஸ் அப்படி ஷேர் பண்ணுறீங்க. அந்த டைமில் வந்துட்டு உங்கள் அக்கா வரான். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு உங்கள் அக்கா வந்துட்டு ஜேகே நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் ஒன்றை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, நான் வந்துட்டு உன்னோட டைவர்ஸ் நோட்டீஸ் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கல தெரியுமா, ஆனால் எனக்கு நீ தான் வேணும், நான் வந்துட்டு சாமை நம்பி போனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அக்கா அப்படி ஃபீல் பண்ணி பேசுகிறா. உங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கில்ட்டியாக இருக்குது. பிகாஸ் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது ஜேகேயோட ஃபஸ்ட் ஒய்ஃப் தான் உங்கள் அக்கா. வந்துட்டு இப்போது நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது டைவர்ஸ் கூட கிழிச்சு போட்டுட்டா, டைவர்ஸ் நோட்டீஸ் கூட. ஸோ அதிகம் வந்துட்டு நம்ம இதுக்கு இடையில நந்தி மாதிரி அப்படி சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு சரி ஓகே நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக இருந்துக்கோங்க, நான் வந்துட்டு இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் வந்துட்டு போயிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போகும்போது ஜேகே வந்துட்டு உங்கள் அக்கா வந்துட்டு இல்லை எனக்கு நீ எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு உங்களை தேடி உங்கள் ரூமில் வரான். நீங்கள் வந்துட்டு கதை பூட்டிட்டீங்க, திறக்கலாம் இல்லை. அப்போ ஜேகே வந்துட்டு இப்போ நீ திறக்க போறியே, இல்லை நான் வந்துட்டு உடச்சிட்டு உள்ள வருவா அப்படின்னு கேட்குறான். நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதும் ஜேகே வந்துட்டு ஃபோர்ஸில் வந்துட்டு உங்கள் கன்னத்தில் வந்துட்டு அடிக்கிறான். அடிச்சுட்டு
இப்படி நீ தானே எனக்கு ஏதோ பெருசாக சொன்ன, நான் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன ஒரு இது வந்தாலும் நான் உன்னை விட்டுட்டெல்லாம் போக மாட்டேன், உங்களோட கடைசி வரை இருப்பேன் அப்படின்னு. இப்போ நீ இப்படி விட்டுட்டு போனேன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக பேசுகிறான். நீங்களும் இல்லை, அது நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பேசிக்கிறீங்க, அது நான் எதுக்கு இடையில? அவள் ஒய்ஃப்னா அப்போ நீ யார்? அதான் வேணான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேனே, அவள் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு என்றைக்குமே ஒரு ஒய்ஃப் நீ மட்டும்தான். அவங்களை ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறான். நீங்களும் அவனை திருப்பி பேக் ஹக் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதாவது நீங்களும் ஜேகே வந்துட்டு இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலை அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவங்களும் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த பாட்டில் வந்துட்டு லைட்டாக ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோவா இருக்காது, லைட்டாக தான். அப்போ வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு 2 பேருக்குமே தெரியாது இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ரூமில் தெரியாத மாதிரி போகிறீங்க. ஜேகேவும் அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு அப்போது திடீர்னு லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குட்டி மெசேஜ் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு 2 பேருமே இன்னும் அந்த லைஃப்குள்ளே போகலேன்னு நினைக்கிறேன், பட் எவ்வளோ நாள் தான் அப்படி இருப்பீங்க நீங்களும். ஸோ இன்றைக்கான டே வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், அந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஜேகே பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு என்ன பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஃபஸ்ட் டைம் உங்களை வந்துட்டு பொண்டாட்டி அப்படின்னு கூப்பிட்றான்னா நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது உங்கள் மேலே வந்துட்டு வந்துட்டு நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கலான்னு இருந்தேன், பட் என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் இந்த ட்ரிப் மாதிரி போயிடுச்சு, உனக்கு என்ன பிடிக்கும் இல்லை அப்படின்னு கேட்குறான். எனக்கு பிடிக்குமே, அப்போது வேறு என்ன பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா நம்ம வந்துட்டு லைஃப் வந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ற நோக்கத்தில் வந்துட்டு கேட்குறான். நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. வந்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் போகுது. பட் என்ன ஆகுதுன்னா ஜேகே வந்துட்டு சேஃப்டி யூஸ் பண்ணுறான். சேஃப்டி மீன்ஸ் சேஃப்டிக்கு யூஸ் பண்ணி தான் உங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க ஒரு டவுட்லே, என்னாச்சு சேஃப்டி எதுக்கு, என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை சச்சா அதெல்லாம் இல்லை இப்போவே நம்ம வந்துட்டு இப்படி பண்ணி ஒரு வேளை நீ வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஏதாச்சும் ஆனேன்னா அப்புறம் நீ வந்துட்டு அந்த பிள்ளையை பார்க்குறது அப்படி சொல்லிட்டு என்ன நீ கவனிக்கவே மாட்டேல்ல, அதான் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்களும் குழந்த மனசாக உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க. ஸோ இவனும் உண்மையை தான் சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு நம்பி நீங்களும் சிரிக்கிறீங்க. நீங்களும் பதிலுக்கு அப்படி சிரிக்கிறீங்க, அவனும் சிரிச்சுட்டு அப்படி முடியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் லைஃப்பும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போகுது. ரொம்ப ஹாப்பியாக போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்ல வேணாம், பார்க்குற இடம் எல்லாம் ஒரே ரொமான்ஸ் தான். கிச்சன்னா கிச்சன், பாத்ரூம்னா பாத்ரூம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரேஞ்ச் கப்பலாக இருந்தீங்க, அப்புறம் ஒரு லவ் கப்பிள், அப்புறம் கொஞ்சம் லவ்வபிளான கப்பலாக நீங்கள், அப்புறம் இப்போ என்ன ஒரே ரொமான்டிக் கப்பலாக தான் திரிகிறீங்க. எங்கே பார்த்தாலும் ரொமான்ஸ் அந்த மாதிரி இப்படியே தான் லைஃப் வந்துட்டு ஸ்மூத்தாக போகுது. இப்போ வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கும் ஜேகேக்கு மேரேஜ் ஆகி கரெக்டாக ஒரு 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 6 or 7 மந்த்கிட்ட ஆயிருக்கும், ஓகேங்களா? 7 மந்த்கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு என்ன ஆகுதுன்னா உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு உங்களை பார்க்குறதுக்காக வராங்க. அதாவது ஜேகே வீட்டுக்கு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுதா, ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. அப்போ வீட்டில் வந்து ஜேகே வந்துட்டு ஆஃபீஸ் போயிருப்பான். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சதும் உடனே வந்து உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் வீட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா அப்படியே ஃபோனெல்லாம் முடிஞ்சு அப்படி இருக்குது. ஜேகே வந்துட்டு இன்னும் வரல. நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்குல்லையா, அங்கே வந்து பார்த்துட்டு அப்படி அழுதுட்டுருக்கீங்க. அப்படின்னா ஏம்மா நீங்கள் தானேம்மா எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்தீங்க, நீங்கள் ஏம்மா இப்படி பாதியிலே போயிட்டீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னீங்க, கடைசி வரைக்கும் நான் வந்துட்டு உனக்கு ஒரு நல்ல ஒரு அப்பாவாக இருப்பேன், உனக்கு என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் நான் இருப்பேன் அப்படின்னு தானப்பா சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்படி போகிறீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஃபீலிங்காக அப்படி அழுதுட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு வாரான். வந்து சோஃபாவில் இருந்துட்டு காலுக்கு மேலே காலையும் போட்டுட்டு அதாவது சிகரெட் வலிச்சிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு மாமா அம்மா அப்பா இறந்துட்டுருக்காங்க அப்படிங்கும்போது இறந்து தானே போயிட்டாங்க. அப்போ இதில் என்ன இருக்குது, நீ இன்னும் இறந்து போகலை, அவங்க அம்மா அப்பா தானே இறந்து போயிருக்காங்க. சாரி, இறந்து போகலை,
கொன்னுட்டாங்க. அப்படி வரும்போது நீங்கள் வந்துட்டு கொன்னுட்டாங்களா? வேறு யாரும் இல்லை, நானும் என்னோடய ஒய்ஃபி வேறு யார் நீ இல்லை, என்னோடய ஃபஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க பேர் என்னது, ஷா. அவங்க நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணோம் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான். அந்த சமயம் உங்கள் அக்காவும் வந்துட்டு வந்த ஃபோர்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, அவங்களோட சின் இருக்கு இல்லையா, சின் அப்புறம் கழுத்து 2 எப்படி சேர்த்து பிடிச்ச மாதிரி வாலில் வந்துட்டு பின் பண்ணிவிட்டு, ஏய் நீ என்ன சொன்ன, எனக்கு என் அக்கா தான் முக்கியம், வேறு யாருமே முக்கியம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னேன். இப்போது அக்கா புருஷனே நீ வச்சுருக்க, அப்போ நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க நான் எதுவும் பண்ணலாம், அம்மா அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறேங்க. அவன் வந்துட்டு நம்பலை மீன்ஸ் சிரிக்கிறா. எல்லாத்தையும் கேட்டது. இது அம்மா அப்பா தான் ஒன்று ஜேகேவை கல்யாணம் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெவி ப்ரீத் எடுத்துகிட்டு ஜேகேயோட லேப்பில் போய் உட்காந்துட்டு, உனக்கு இது எல்லாமே உங்கள் அம்மா அப்பா சொல்லி எல்லாமே விதிபடி நடந்த மாதிரி இருக்கும்ல, பட் அதுதான் இல்லை, அதுதான் தவறான விஷயம். இது இங்கே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை நடந்ததுக்கு யார் தெரியுமா காடு? நானும் என்னோடய ஹஸ்பண்ட் ஜேகேன் தான். உனக்கும் ஜேகேக்கும் ஒரு சடனாக தான் மேரேஜ் ஆச்சுன்னு நினைக்கிறியா? இல்லையே, நான் தான் மாஸ்டர் பிளான், என்னோடய பிளானில் தான் நடந்துச்சு. எதுன்னு விளக்கமாக சொல்லிடவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா கதையெல்லாம் சொல்கிறான். ஃப்ளாஷ்பேக்கில் போகுது. சரி, ஓகே, பை மிஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஏதோ கொஞ்சம் கதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்துட்டு இன்னும் 4 or 3 days தான் இருக்குது. இந்த 3 daysக்குள்ளால் பெண்டிங் இருக்க எல்லா எஃப்எஃப் அப்புறம் ஒன்ஷாட்டெல்லாம் முடிக்கணும். பிகாஸ் இனி இதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கிறதுனால இனி போடுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு முன்னாடி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, பை மிஸ். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் போடுறதுக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும்.